பிரியாணி சூப்பர். வா வா வா. வாசனை அப்படியே மூக்க தூக்குதோ. ஏங்க என்னங்க நீங்க வெளிய உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கீங்க? நான் தான் தூங்கிட்டேன். காலிங் பெல்லாவது அடிச்சிருக்கலாம்ல. சாரி ராகினி, நீ நல்லா தூங்கிட்டு இருந்தியா? அதான் காலிங் பெல் அடிச்சா உன் தூக்கம் கலைஞ்சிரும்னு. அது மட்டும் இல்லாம தூங்கும் போது யாரும் எழுப்பக்கூடாதுன்னு அப்பா சொல்லியிருக்காரு. எனக்கும் தூங்கும் போது டிஸ்டர்ப் பண்ண பிடிக்காது. சாரி ராகினி, ஆபீஸ்ல என்னால எதுவும் பண்ண முடியல. ஒரே டென்ஷன், ஒரே தொந்தரவு. பாஸ் வர திடீர்னு வந்துட்டாரு. உனக்கு வாங்கின டிஃபனே என் கையில தான் இருந்துச்சு. என்னால எங்கேயுமே அசைய முடியல. ஆபீஸ்ல சொன்னாங்க சாப்பாடு கொடுக்க ஆள் அனுப்புறேன். நேற்று கார்த்தி டிஃபன் வாங்கிட்டு வந்ததுக்கே நீ கதவை திறக்கல, இப்ப மட்டும் திறந்துருவியா? போதா குறைக்கு மைண்ட் டென்ஷன் வேற. அப்பா அன்னைக்கு சொன்னாரு வேலையை விட்டுருன்னு. நான் தான் கேட்கல. இப்ப உன்னை பட்டி போட வச்சு இனி ஆபீஸ் போறதா இல்லையான்னு முடிவு பண்ண வேண்டியதுதான். ராகினி, சாரி ராகினி, உன்னை பட்னியை காக்க வச்சுட்டேன்னு. ஆனா ராகினி, நான் சும்மா விடல. 4 வார்த்தை நல்லா நறுக்குன்னு கேட்டுட்டு தான் வந்திருக்கேன். உனக்கு உன் கம்பெனி முக்கியம்னா எனக்கு என் பொண்டாட்டி முக்கியம், அதுக்கு மேலே சொல்லிட்டு வந்திருக்கேன். என்னடா என்னடா கெஸ்ட் ஹவுஸ் கொடுத்துருக்கீங்க? சாம்பார் வைக்கிறது கூட ஒரு சட்டி இல்ல. எல்லாத்தையும் யாரையுமே விடலையே. ஒரு பய பதில் சொல்ல முடியல பாத்துக்கிய. தண்ணி இருக்கா? குடிக்க தண்ணி இருக்கா? என்னடா நீ இப்படி கேட்ட? இந்த ராணி, 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 ராணி என்னாச்சு? ராணி என்னாச்சு? ராணி 2 நாளா ஒன்னும் சாப்பிடல. வெறும் வயிறா இருக்குல்ல. அதான் தண்ணி கடகடன் உள்ள போனோன்னே வாந்தி வந்துருச்சுங்க. அது தண்ணி கூட இன்னைக்கு புள்ள குடிக்காம இருந்தேங்க. சாப்பாடு இருக்கா எனக்கு? வாங்கிட்டு வந்திருக்க ராகினி, வா நீ சாப்பிடலாம். பசி வந்துருச்சுன்னா எல்லாம் பறந்து போதில்ல.